அரசியல் களத்தில் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அது சாதியை என்னவாக அவர் பார்த்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவிதையாவே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவரை பற்றி இது தேவருக்கு சமர்ப்பணம். தேவரை பற்றி நம்ம சொல்லுவோம். அழகாய் பிறந்த உனக்கு இயற்கை ஆயுளை குறைத்தது எதற்கு? தேவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி அதான். அழகாய் பிறந்த உனக்கு இயற்கை ஆயுளை குறைத்தது எதற்கு? எல்லா குலத்தின் தங்கமடா, என் நிலத்தின் சிங்கமடா, சாதி உனக்கு இல்லையடா, இவன் சாகா வரம் பெற்ற பிள்ளையடா. குழந்தையில் தாயை இழந்தவன், இஸ்லாமிய குல தாயின் பாலில் வளர்ந்தவன், மதங்கள் என்பதை கடந்தவன், மாற்றான் தாய் மடியில் வளர்ந்தவன், இறைவனை மறந்து கல்வியை கடந்தவன், கிறிஸ்தவ பள்ளியில் பயின்றவன், அன்புக்கு முன் மதம் பெறும் வியர்வையடா, அன்புக்கு முன் மதம் பெறும் வியர்வையடா, அதை துடைத்து எறிவது உன் கடமையடா. சாக பிறந்த உனக்கு சாதி என்பது எதற்கு என்று கேட்டவர் தேவர். சாக பிறந்த உனக்கு சாதி என்பது எதற்கு என்று கேட்டவர் தேவை. நாட்டை ஆள நினைக்கும் உனக்கு கோழை குணம் எதற்கு என்று கேட்டவர் தேவர். வீரம் இல்லாதவன் வேட்டைக்கு தகுதியற்றவன், கோட்டைக்கும் தகுதியற்றவன் என்று உணர்த்தியவர் தேவன். எப்படி? வீரம் இல்லாதவன் வேட்டைக்கும் தகுதியற்றவன், கோட்டைக்கும் தகுதியற்றவன் என்று உணர்த்தியவர் தேவர். என் நாட்டு மக்கள் மனதில் பசுமரத்து ஆணியாய் பதிந்தவர் எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். என்றும் உங்கள் புகழ் இந்த மண்ணில் நிலவட்டும். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். என்றும் உங்கள் புகழ் இந்த மண்ணில் நிலவட்டும். இப்படிக்கு ராவுத்தர் இப்ராஹிம். ஸோ தேவருக்கு சாதியை தூக்கி சுமந்து கொண்டு அரசியல் களத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நபர் எவனாக இருந்தாலும் அவன் அரசியலுக்கு லாய்க்கற்றவன் அவர் சொல்கிறார். அன்னைக்கே சொல்லிட்டார். புரிஞ்சா?